Good evening, class 10th surface area volumeல செகண்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். இதுல ஃபுல்லாவே வால்யூம் பேஸ் பண்ணியிருக்கோம். போன எக்ஸசைஸ்ல ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வால்யூம் பேஸ் பண்ணி இருக்க போகுது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A solid is in the shape of cone. A solid is in the shape of cone standing on the hemisphere with both radii being equal to 1 centimeter. அப்போ என்னென்ன ஷேப் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டிங்கனாலே ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். A solid is in the shape of cone. ஒரு கோன் போட்டுக்கலாம். ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர். ஸோ ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர் மேலே கோன் இது மாதிரி இருக்கு. போத் ஹேவிங் த ரேடியஸ் ஆஃப் 1 centimeter. ஏன்னா காமன் சர்ஃபேஸ் தானே, ரேடியஸ் வந்து ஆர் வந்து 1 centimeter and height of the cone is equal to radius of cone, அதுவும் வந்து 1 centimeter. Find the volume of the solid. So to find வந்து volume, சரியா? to find வந்து volume கேட்டிருக்காங்க. சரியா? volume கேட்டிருக்காங்களா? இப்போ வந்து ரெண்டு ஷேப் இருக்கு. சொல்யூஷன் போட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சொல்யூஷன் இது வந்து வால்யூம் ஆஃப் கோன் plus வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சரியா? ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் நம்ம எழுதிடணும். கோன் அப்படின்னும் போது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது வந்து ஹெமிஸ்பியர் போது 2/3 பை ஆர் கியூப். சரியா? இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும் பாரு. ரேடியஸ் மட்டும் தான் காமனாக இருக்கும். ஸோ 1/3 எடுத்துலாம், பை ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டா அப்படின்னா இங்கே என்ன வரப்போகுது, ஹெச் வரப்போகுது. ப்ளஸ் 2 பை ஆர் 2r மட்டும் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா இந்த டேர்ம் வருதா பாரு. 1/3 பை ஆர் ஸ்கொயர் வச்சு இதை மல்டிபிள் பண்ணால் 2/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் வந்துடும். சரியா? அப்போ இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனே வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ 1/3 பைனே வச்சுக்கோ. ஆர் ஸ்கொயர் 1 ஸ்கொயரு, ஹெச் வேல்யூவும் 1 தான். ப்ளஸ் 2r 2 + 1 அதான் 2, இது 2 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 1/3 பை இன்ட்டு 3. அப்போ இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை சென்டிமீட்டர் கியூப். சரியா? பை வால்யூம் வந்து பை சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஸோ மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராச்சல் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் who has to make a model shaped like cylinder with two cones attached to its 2 end by using a aluminum sheet. ஸோ அலுமினியம் ஷீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டரை, அந்த சிலிண்டரோட ரெண்டு எண்ட்ல 2 கோன் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ the diameter of the model is 3 cm and the length is 12 cm. So if each cone has the height of 2 cm, find the volume of the air contained in the model. So assuming that the outer and inner dimensions of the model nearly same. தின் அப்போலாம் அர்த்தம்னா தின் ஷீட்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் போடலாம். நான் நிற்க வச்சு பண்ணுறேன். எப்படின்னா, சிலிண்டரா, ஸோ ஒரு சிலிண்டர் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. ஸோ சிலிண்டரா, இந்த சிலிண்டருக்கு மேலே 2 கோன். டயக்ராம் நீட்டாக பண்ணுங்க. சரியா? ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் who has to make a model cylinder with 2 cones, 2 கோன் attached at the 2 ends by using the thin aluminum sheet. Okay, the diameter of the model, diameter வந்து எவ்வளோனா 3 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து எல்லாத்துக்குமே என்ன வரப்போகுது, 3/2 நான் எடுத்துக்கிறேன். சரியா? டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த என்டையர் மாடல் தான் 12 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த என்டையர் மாடல் தான் 12 சென்டிமீட்டர். ஈச் கோன் ஹாஸ் ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே இதோட ஹைட்டு 2 சென்டிமீட்டர். அப்போ இன்பிட்வீனில் எவ்வளோ ஹைட் இருக்கும், 2 2 4 12 மைனஸ் ஹைட் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னும் போது டோட்டல் ஹைட் வந்து 12 மைனஸ் 4 அப்படின்னும் போது எவ்வளோ வரப்போகுது, 8. சரியா? ஹைட் ஆஃப் சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஏர் கண்டெய்ன்ட். சொல்யூஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷனில் டோட்டல் வால்யூம் அப்படின்னும் போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சரியா? வி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எத்தனை கோன் இருக்கு, 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன். சரியா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கோனோட வால்யூம் வந்து 2 இன்ட்டு அந்த 2 அப்படியே போட்டுக்கோ. கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இதில் காமனாக எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹெச்ஓ சேர்த்து காமனாக எடுத்துட்டாங்க அப்படின்னா தப்பாயிடும். ஏன் அப்படின்னா ஹைட் ஆஃப் கோன் வந்து எவ்வளோ, 2.
ஹைட் ஆஃப் சிலிண்டர் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, ரெண்டும் வேற. நீ இந்த இடத்துல ஹைட் காமனா எடுக்க முடியாது. ஆனா ரேடியஸ் ரெண்டுத்துக்கும் 3/2 தான். ஸோ அப்ப காமன் டேர்ம்ஸ் எப்படி எடுக்கிறேன் பாரு, பை ஆர் ஸ்கொயர் எடுத்தா அப்படின்னா இங்க வெறும் சிலிண்டர், சரியா, ஹைட் ஆஃப் சிலிண்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது சிலிண்டர், பிளஸ் 2/3 ஹைட் ஆஃப் கோன், சரியா. இதை கரெக்டா மென்ஷன் பண்ணு, சிலிண்டர் கோன், இதை கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் வந்துட போகுது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பை வந்து நான் பண்றேன் 22/7, ரேடியஸ் வந்து எவ்வளோ 3/2, அதை 2 முறை எழுதிக்கோ, ஸ்கொயர்ன்றதால 2 முறை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டர் 8 பிளஸ் 2/3 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் கோன், ஹைட் ஆஃப் கோன் வந்து 2, அப்போ இது வந்து 4/3 வருதா, 4/3 வருது. 22/7 இன்டூ 3 3s are 9 4ன்னு போட்டுக்கோ. இதை எல்சிஎம் எடுத்தனா என்ன வரப்போகுது, 8 + 4/3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எல்சிஎம் எடுத்துக்கோ, 22/7 இன்டூ 9/4, எல்சிஎம் எடுத்தனா கீழே 3 தான் வரப்போகுது. 3 is 24 + 4, சரியா. ஸோ 22/7 இன்டூ 9/4 இன்டூ 28/3, 3 1s are 3 3s are வரும். அதே மாதிரி 7 1s are 7 4s are, இந்த 4ம் இந்த 4ம் கூட கேன்சல் பண்ணிடலாம். 22 × 3 வந்து 66, சரியா, 66 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதோட ஆன்சர் வந்து 66 சென்டிமீட்டர் கியூப், சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், a globe jam consists of sugar syrup up to 30% of its volume. ஸோ 30% of its volume, சரியா. சிரப் சொல்யூஷன் வந்து 30% of its volume இருக்கு. ஃபைண்ட் அப்ராக்சிமேட்லி how much syrup would be found. சிரப் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க, சரியா. would be found 45 குலோப் ஜாம். மொத்தம் எத்தனை குலோப் ஜாம் இருக்கா, 45 இருக்கா, 45 குலோப் ஜாம் இருக்கு, 45 குலோப் ஜாமுன்ஸ் இருக்கு, சரியா. குலோப் ஜாம்ஸ் இருக்கு. ஈச் ஷேப்டு லைக் a சிலிண்டர் வித் 2 ஹெமிஸ்பியர். ஸோ ஒரு சிலிண்டர் 2 ஹெமிஸ்பியர் இது மாதிரி இருக்கு குலோப் ஜாமு. இது மாதிரி 45 இருக்கு. வித் த லென்த் ஆஃப் 5 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டரு. டயாமீட்டர் வந்து, டயாமீட்டர்னா இந்த ஹைட் இருக்கு போது, இது வந்து 2.8. ஸோ 2.8 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 2.8னா ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், டிவைடட் பை 2 பண்ணனா 28 டிவைடட் பை 2 1.4. ஸோ இந்த லென்த் வந்து 1.4, அதே மாதிரி இந்த லென்த் 1.4. ஸோ இன் பிட்வீன் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ இருக்கு போகுது, 1.4 1.4 2.8. ஸோ டோட்டல் லென்த் 5, 5ல இருந்து 2.8 மைனஸ் பண்ணு, இது 0 4 ஆயிடும், 10 2 2 2.2, சரியா. ஸோ 2.2 லென்த் ஆஃப், அதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 2.2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு குலோப் ஜாமோட வால்யூம், வால்யூம் இப்போ என்ன வரப்போகுது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், V ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 ஹெமிஸ்பியரா, 2 இன்டூ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2 இன்டூ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சிலிண்டர் வந்து நான் இது ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சிலிண்டர் அப்படின்னு போட்டு வச்சுக்கோ. பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரா ஸ்பியர்னு சொல்லலாம், அதே தான் வரப்போகுது. 2 இன்டூ ஹெமிஸ்பியர் வந்து 2/3 பை ஆர் கியூப்னு வரப்போகுது, சரியா. இதுலையுமே காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கோ, ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக தான் இருக்கும். பை ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோன்னா ஹெச் பிளஸ் 2 2s are 4/3 ஆர்னு வரப்போகுது. வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. 22/7, ரேடியஸ் வந்து எவ்வளோ 1.4. ஸோ 2 முறை போட்டுக்கோ, 1.4 இன்டூ 1.4. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 2.2, சரியா. 2.2 பிளஸ் 4/3 இன்டூ ரேடியஸ், ரேடியஸ் எவ்வளோ இருக்கு 1.4, கரெக்டா, இன்டூ 1.4. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், 7 1s are 7 2s are, அது 0.2 பண்ணிக்கிறேன், சரியா. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. இப்போ இது மட்டும் கேன்சல் பண்ணியிருக்குமா, 22 மட்டும் இருக்கு. 0.2 இன்டூ 1.4 மல்டிபிள் பண்ணி இப்பயே போட்டுருங்க. 1.4 இன்டூ 0.2, 2 4s are 8, 2 1s are 2, 0 0 போட்டோன்னா 8 2 0, 2 டெசிமல் 0.28, சரியா. இது வந்து 0.28 ஆயிடும். இங்க வந்து 2.2 பிளஸ் 1.4 இன்டூ 4, 4 4s are 16, 4 1s are 4 plus 1 5, 5.6, 5.6 divided by 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ 22 இன்டூ 0.28, இதை வந்து
எல்சிஎம் 3 எத்தினா 2.2 into 3 பண்ணினா 3 2s are 6 6.6. ஸோ 6.6 plus 5.6. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா என்ன வரும் 12 1 12 12.2 சரியா 12.2 divided by 3. ஸோ 22 into 0.28 into 12.2 divided by 3 சரியா இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாம். நான் என்ன பண்ணுறேன் ஃபைனல் ஆன்சர் தானே வேணும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாரு. நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்டூ டோட்டல் வால்யூம் என்னும் போது டோட்டல் வால்யூம் ஆஃப் 45 குலோப் ஜாம்லாம் இன்டூ 45 பண்ணிக்கிறேன் 22 into 0.28 பண்ணா வரும் பாருங்க 0.28 into 22 2 8s are 16 2 2s are 4 4 plus 1 5 0 0 5 6 வரும் 6 5 plus 6 11 6 0 சரியா. ஸோ 2 டெசிமலா 6.16 வருது. அப்போ டோட்டல் வால்யூம் வந்து என்ன வரப்போகுது டோட்டல் வால்யூம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே 22 into 0.28 எவ்வளோ வந்துச்சு 0 போடணும்னு அவசியம் இல்லை 6.16 6.16 நெக்ஸ்ட் இன்டூ 12.2 divided by 3 45 குலோப் ஜாம்ல அதனால என்ன பண்ணிக்கிறேன் இன்டூ 45 பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ 3 1s are 3 15s are. இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆல் குலோப் ஜாம். இப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். 3 வேல்யூஸ் இருக்கு 3 வேல்யூ இருக்கா 6.16 into 12 6.16 into 12.2 பண்ணா வர பாரு 2 6 are 12 2 1s are 2 3 2 6 are 12 அகைன் 2 பண்ணா இதே தான் வரப்போதா 1 2 3 2 போட்டுக்கிறேன் 1 கொடுத்தா 6 1 6 தான் வரப்போகுது 2 5 5 plus 6 11 1 2 3 4 5 5 7 3 டெசிமலா 75.152 into 15 பண்ணும் சரியா 75152 into 15 பண்ணா வரும் பாரு 5 2s are 10 5 5s are 25 26 5 1s are 5 6 7 5 5s are 25 5 5 7s are 35 36 37 15 என்னும் போது அதே நம்பர் தானா 2 5 1 5 7 0 8 12 1 7 12 1 11 3 டெசிமலா 1 2 3 ஸோ 1127.28 தான் வந்து டோட்டல் வால்யூம் சரியா. டோட்டல் வால்யூம் இது. ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் சிரப் வேணும். சிரப் வந்து 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம் 30% என்ன பண்ண போகிறோம் 1127.28 into 30/100 ஒரு ஜீரோ போயிடும் 10. இப்போ ஃபைனல் ஆன்சர் வேணும் போது 1127.28 into 3 3 8s are 24 3 2s are 6 8 point 3 7s are 21 3 2s are 6 7 8 3 1s are 3 3 1s are 3 so 3 20 இப்போ 1127.28 into 3 பண்ணும்போது நான் ஆன்சர் வந்து 3381.84 கீழே டிவைடட் பை 10 இருக்குல்ல ஒரு டெசிமல் ஷிஃப்ட் ஆகிடும் 338.14 சென்டிமீட்டர் கியூப் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இது எல்லாமே வால்யூம் பேஸ்டு கொஸ்டின் தான். a pen stand made up of wooden in the shape of cuboid சரியா. இதோ இது மாதிரி இருக்கா ஒரு கியூபாய்டு. அந்த கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ கியூபாய்டு வந்து 3 டைமென்ஷன் இருக்கும் லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஸோ லென்த் வந்து 15ன்னு எடுத்துக்கிறேன் பிரெத்து 10 ஹைட் வந்து 3.5. ஸோ எழுதிக்கோ லென்த்து 15 சென்டிமீட்டர் பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர் ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர் சரியா. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க the dimension of cuboidal கொடுத்துருக்காங்க the radius of each depression of 0.5 centimeter and depth 1.4 centimeter. Find the volume of the wooden. ஸோ கொஸ்டினை நல்லா படிச்சேன்னு வச்சுக்கோ. ஒரு உட்டன் பிளாக் இருக்கு. அந்த உட்டன் பிளாக்ல கோனிக்கல் டிப்ரெஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இந்த கோன் ஷேப்பை டிப்ரெஷனை ப்ளஸ் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா இந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணும். ஏன்னா டிப்ரெஷன் கட் அவுட்
அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த கோனிக்கல் ஷேப்போட டைமென்ஷன்ஸ போடலாம். ரேடியஸ் வந்து எவ்வளோ? ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து 1 3 ரேடியஸ் எங்க குடுத்துருக்காங்க? ஸோ த ரேடியஸ் ஆஃப் ஈச் டிப்ரஷன் வந்து 0.5 சென்டிமீட்டர். அந்த டெப்த் ஹைட் ஆஃப் கோன் வந்து 1.4 சென்டிமீட்டர் ஹெச்சின்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா டோட்டல் வால்யூம் தேவை. அப்போ ஃபார்முலா என்ன வரப்போகுது? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். எத்தனை கோன் இருக்கு? 4 கோன் இருக்கு. அதனால இன்டூ 4 கூட பண்ணி வச்சுக்கோ. ஸோ கியூபாய்டு வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. கியூபாய்டு வந்து மைனஸ் 4 இன்டூ கோன் வந்து என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அவ்வளோதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லென்த் இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. 15 இன்டூ 10 இன்டூ 3.5 மைனஸ் 4 இன்டூ 1/3 பை வந்து 22/7 ரேடியஸ் 0.5 அதை நான் 1/2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ பை ஆர் ஸ்கொயரில் 2 முறை பண்ணிடணும். பை ஆர் ஸ்கொயரு அப்போ 1/2 இன்ட்டு 1/2 ஹெச்சோட வேல்யூ 1.4. இப்போ கேன்சல் பண்ணும்போது கரெக்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க. 7 2s are 14ல இது வந்து 0.2 ஆகிடும். 2 இன்ட்டு 0.2 பண்ணால் 0.1 வந்துடும். 2 1s are 2 11s are வந்திருக்கும். 44 இன்ட்டு 0.1 44 இன்ட்டு 0.1 44 ஆகிடும். 0 போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. 44 ஒரே ஒரு டெசிமலா என்ன வரும்? 4.4ன்னு வரும். 4.4 டிவைடட் பை 3ன்னு வரப்போகுது இந்த பார்ட். 4.4 டிவைடட் பை 3 பண்ணினா 3 1s are 3 1 பாயிண்ட் வச்சு 4 போட்டிங்கன்னா 3 4s are 12 ரிமைனிங் 2 0 3 6s are 18 அப்படியே போயிட்டே இருக்கும். 1.46 இந்த சைடு வந்து 10 இன்ட்டு 3.5 பண்ணினா 35 ஆகிடுமா? 15 இன்ட்டு 35 5 5s are 25 5 1s are 5 7 5 3s are 15 1 3 1s are 3 4 12 525 வந்திருக்கா? ஸோ 525 மைனஸ் 1.46 கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 1.46 4 10 இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். 4 5 3 2 523.54 சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஸோ ப்ரொசீஜர் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோ. கால்குலேஷன் எரரு இல்லாமல் பண்ண கற்றுக்கோ. இதில் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A vessel is in the form of inverted cone. Inverted cone ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். சரியா? ஒரு இன்வெர்டட் கோன் இந்த ஷேப்ல வரைஞ்சிட்டேன். A vessel is in the form of inverted cone. Its height is 8 cm. So height வந்து h 8 cm and the radius of the top வந்து 5 cm. radius வந்து 5 cm. சரியா? So height ரெண்டா கொடுத்துருக்காங்க. இப்போ which is open 5 cm கொடுத்துட்டாங்க. It is filled with water up to the brim. அப்படின்னா இது ஃபுல்லாவே தண்ணி இருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க? when lead shot அதோட சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் lead shot in the form of sphere வந்து radius of sphere வந்து 0.5 cm are dropped into the vessel. சரியா? 1/4 of water flows out. Find the number of lead shots dropped into the vessel. சிம்பிளான லாஜிக் பேர். காக்கா அதை பார்த்துருப்போம் சின்ன வயசுல. காக்கா கல் போட்டு தண்ணி ஏத்துட்டு வரும். சரியா? மேலே வந்துருமா? அதே மாதிரி லாஜிக்கு. இது ஃபுல்லா ஏற்கனவே தண்ணி இருக்கு, ஃபுல்லாவே இருக்கு. இப்போ அந்த லெட் ஷாட்டு ஒன்று ஒன்றா போடுறாங்க. எத்தனை போட்டாங்கன்னு தெரில. அதுதான் எத்தனை நம்பருன்ட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுனே வராங்க. எத்தனை போட்டாங்கன்னு தெரில. அப்போ அத்தனை நம்பர் போடும் போது என்ன ஆயிருக்குன்னா 1/4 ஆஃப் வாட்டர் வெளியில வந்திருக்கு. சரியா? 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட். அப்போ என்ன லாஜிக்னா எவ்வளோ வாட்டர் வெளியில வருது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளோ வாட்டர் வெளியில வந்திருக்கு அப்படின்னா 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட். அப்போ 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட்னா எதோட வால்யூம்? அது கோனோட வால்யூம். 1/4 ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இவ்வளோ தண்ணி வெளியில வந்திருக்கு. இது எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்னா அந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இந்த ஈக்குவேஷனை எழுத தெரியணும்.
சரியா? ஸோ இதான் இது எழுத கத்துக்கிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். எவ்வளோ 1/4 ஆஃப் வாட்டர் வெளியில வந்திருக்கு, எவ்வளோ தண்ணி வெளியில வந்திருக்குன்னா எவ்வளோ பால்ஸ் போட்டோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால தான் n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதான் அந்த லெட் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட். இது வந்து 1/4 ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். ஏன்னா இதுதான் வந்து வெளியில வந்திருக்கு. சரியா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னும் போது 4/3 பை ஆர் கியூப். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி சொல்லி பார்க்கலாம். 1 இன்டூ 1 1 கீழே மட்டும் 12 வந்திருக்கும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, பை கேன்சல் பண்ண, ஆரை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ஸ்பியரோட ரேடியஸ் வேற, கோனோட ரேடியஸ் வேற. 3 1s ஆர் 3 4s ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். வேற எதனா கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. சரியா? ஸோ n 4r cube is equal to r square h by 4. சரியா? n மட்டும் வேணும்ல, அப்ப இந்த 4 இந்த சைடு எடுத்துட்டு வந்து r square, இது வந்து என்ன r, இப்ப r சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. n into 4 into இந்த சைடு ஸ்பியரோட ரேடியஸ் 0.5 cube is equal to இது r ஸ்கொயரா, இது வந்து கோன் வந்து 5 ஸ்கொயர் into h of கோன் வந்து 8 divided by 4. இப்ப 4 1s ஆர் 4 2s ஆர் கேன்சல் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து n மட்டும் வேணும்ல, 5 ஸ்கொயரா, 5 into 5 into 2 divided by இந்த சைடு எடுத்துட்டு வந்து 4 into 0.5 3 முறை பண்ணிக்கிறேன். 0.5 into 0.5 into 0.5. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1000 மேலேயும் கீழே 1000 பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும்? 5 into 5 into 2 into 1000 போட்டு வச்சுக்கோ. கீழே வந்து 4 into 5 into 5 into 5 வரப்போகுது. 2 5 கேன்சல் பண்றேன். 2 1s ஆர் 2 2s ஆர் பண்ணிக்கோ. 10 வரப்போகுது. சரியா? 2 5s ஆர் 10. அப்ப 1000 divided by 10 வந்துச்சுன்னா 100. ஸோ நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடட் வந்து 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. A solid iron pole consisting of cylinder height. சரியா? ஸோ ஹைட் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து எவ்வளோ? 220 சென்டிமீட்டர். பேஸ் டயாமீட்டர் தான் 24. ஃபுல்லா போட்டிருக்கேன். டயாமீட்டர் 24 which is surmounted by the another cylinder. ஸோ இதுக்கு மேல இன்னொரு சிலிண்டர் இருக்கு. ஸோ அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் பாதி தான், ரேடியஸே கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். சரியா? ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த கிவன் போல். மாஸ் கேட்குறாங்க. மாஸ்ன்னும் போது வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். சரியா? நெக்ஸ்ட் கிவன் 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 கிராம். அப்ப எத்தனை சென்டிமீட்டர் கியூப்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட 8 கிராம் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஆப்ஜெக்டை 1 எடுத்துக்கிறேன், இந்த ஆப்ஜெக்டை 2 எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 1ஓட ஹைட் வந்து h1 வந்து 220 சென்டிமீட்டர். r1 வந்து 12 டிவைடட் பை 24 டிவைடட் பை 2 வந்து 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட் h2 வந்து 60 சென்டிமீட்டர். அங்க ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால எந்த சேஞ்சும் இல்லை. 8 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணோம்? வால்யூம் வந்து ரெண்டுத்தோட வால்யூமை ஆட் பண்ணோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1 பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2. சரியா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு பண்ணிடணும். ஸோ ஃபார்முலா அது சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, இதுக்கு 1 1 போட்டுக்கோ, இதுக்கு பை ஆர் 2 ஸ்கொயர் h2. இதுல அப்ப பை மட்டும் காமனா எடுத்துக்கோ. r1 ஸ்கொயர் h1 பிளஸ் r2 ஸ்கொயர் h2. சரியா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 22/7. r1 வந்து எவ்வளோ? 12. 12 சார் 144 ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோ. இன்டூ h1 வந்து இன்டூ 220 பிளஸ் r2 ஸ்கொயர் 8 8 64 64 இன்டூ 60. சரியா? இதை மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துட போகுது 22/7. 144 இன்டூ 22 பண்ணுங்க. 2 4s are 8, 2 4s are 8, 2 1s are 2, 288 தான் வரப்போகுது. 8 2s are 16 10 11 1 3 ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? ஸோ 31680 பிளஸ் 64 இன்டூ 60 6 மட்டும் பண்ணிக்கோ. 6 4s are 24, 6 6 are 36, 37 38, 3840 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரியா? நான் என்ன பண்ணோம்? 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 3840 0 8 12 1
9 9 + 6 15 1 5 3 அப்ப 22/7 இன்டு 35520 டிவைட் பண்ண முடியுமா பாரு. 35520 டிவைட் பை 7 7 5s are 35 0 5 வராதா? நெக்ஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணிக்கணும்? 0 போட்டு 2 பண்ணிக்கணும். 7 7s are 49 7 8s are 56 ஆயிடும். 7 7s are 49 ரிமைனிங் வந்து 30 7 4s are 28 2 டெசிமல போட்டுக்கோ 0 7 2s are 14 அப்படியே போயிட்டே இருக்குமா? ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிவைட் பண்ணா இதான் 22 இன்டூ 5074.2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டோன்னா அதான் ஆன்சர் வரப்போகுது. சரியா? இப்போனா வரப்போகுது 5074.2 இன்டூ 22 2 2s are 4 2 4s are 8 2 7s are 14 2 5s are 10 அப்போ 4 8 4 1 0 1 4 12 1 12 13 1 6 1 1 1 எத்தனை? இவ்வளோ இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இது கண்டுபிடிச்சிட்டோமா? ஆன்சர் என்ன வந்துச்சு? 1163.2.4 சென்டிமீட்டர் கியூபா. நம்மளுக்கு மாஸ் தானே கேட்டுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கணும்? 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 8 கிராம். அப்ப இன்டூ 8 பண்ணிக்கணும். வந்த ஆன்சரோட இன்டூ 8 பண்ணணும். ஸோ டோட்டல் மாஸ் அப்படின்னும் போது இது கூட 11163.32.4 இன்டூ 8 4 8s are 32 8 4 8s are 32 8 2s are 16 17 18 19 3 8s are 24 25 2 6 6 are 36 6 7s are 6 6 are 48 50 0 8 plus 5 13 1 9 8. ஸோ ஒரே ஒரு டெசிமலா என்ன வந்திருக்கு? 893059.2 கிராம். ஸோ இதை கிலோகிராமா மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 பண்ணினா 1 2 3 839.059 893 3 டெசிமல்ஸ் 1 2 3 893 கிலோகிராம். சரியா? ஸோ இந்த நான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பண்ணியிருக்கேன்ல. ஸோ 893 புக் ஆன்சர் வந்து 892. சரியா? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இதை தனியாக அதை தனியாக கண்டுபிடிச்சி பண்ணியிருப்பாங்க. நீ எப்படி பண்ணாலுமே உனக்கு மார்க் வந்துடும்.